நடந்து வந்தது ரொம்ப சோர்வா இருக்கு. இந்த மரம் நல்லா நிழலா இருக்கு. கொஞ்ச நேரம் உறங்கி விட்டு போலாம். எனக்கு மூச்சு விட முடியல. ஒரு மாதிரி இருக்கு. பக்கத்துல யாராவது இருக்கீங்களா? என்ன ஆச்சு இவருக்கு? இவர் கோனோகார்பஸ் மர அடியில படுத்து கொண்டிருந்திருக்கிறார். அதான் இப்படி ஆயிருக்கு. எங்க ஊர்ல எல்லாரும் கோனோகார்பஸ் மரம் நட்டுறாங்க. அது நல்ல மரம்னு சொல்றாங்க. உண்மையாவா? நல்லதுங்க. ஆனா சில தீமையும் இருக்கு. முதல்ல நல்லது என்ன? வேகமா வளருது, சீக்கிரம் நிழல் தரும், பாக்குறோட ஓரம் அழகா இருக்கும், தண்ணீர் குறைவுல கூட வளரும். அப்படின்னு நல்ல மரம் தானே? அது மட்டும் இல்ல, தீமையும் கேளு. சரி சொல்லு. இந்த மரம் அதிக கிணற்றுல தண்ணி உறிஞ்சும். ம். பயிர்களுக்கு பாதிப்பு. வேர் பரவி வீட்டு அடித்தளம் சுவர் உடைக்கும். அருகிலுள்ள செடிகள் வளர்ச்சி குறையும். சிலருக்கு அலர்ஜி, மூச்சு திணறல் வரும். பறவைகள், தேனீக்களுக்கு பயன் குறைவு. அப்போ வீட்டுக்கருகில நடக்கூடாதா? அப்ப என்ன மரம் நடலாம்? இந்த மரத்தை நடலாம். வீட்டுக்கும் விவசாய நிலத்துக்கும் அருகில நடக்கூடாது. வேம்பு, புங்க. பூவரசு, இலுப்ப மாதிரி நாட்டு மரங்கள் நடலாம். சரி, இனிமேல் நாம நல்ல மரம் தான் நடுவோம். நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இயற்கையை காப்போம், நம் எதிர்காலத்தை பாதுகாப்போம். மரம் நடுவோம், வாழ்வை காப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.